என்னதான் டிரைவராக இருந்தாலும் ரோட்டில் நடந்து போகிற ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. இதில் என்ன சார் இருக்குது? வண்டி சர்வீஸுக்கு போகுது, வண்டி காலியாக தானே போகுது. இது லிஃப்ட் கொடுத்துல என்ன தப்பு இருக்குது? இல்லைங்க, ஓனராக இருந்து லிஃப்ட் கொடுத்தா பரவாயில்ல, பட் ஒரு டிரைவராக இருந்து இப்படி ஒரு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவன் விளம்பரமே பண்ணிக்காமல் கோயில் கட்டுறான், குளம் வெட்டுறான். நான் சாதாரண லிஃப்ட் தானே சார் கொடுத்தேன். இதுக்கு எதுக்கு சார் பாராட்டுறீங்க? என்னால் பாராட்ட மட்டும்தாங்க முடியும், பொன்னாடை எல்லாம் போற்ற முடியாது. உங்கள் பேர் என்ன? மணி, ரமணி. சூப்பர், ரஜினி சார் மாதிரியே சொல்கிறீங்க. நான் அவரோட ஃபேன் சார். நானும் அவரோட ஃபேன் தாங்க. அப்படியா சார்? ம் சார் சார் இங்கே தான் சார், கொஞ்சம் ஓரமாக நிறுத்திக்கிங்க. இங்கே தான். தேங்க்யூ, வரேன். ஆனால் ஓனர் இல்லைன்ற தெரிவித்து இந்த மாதிரி கன்றாவே ஓட்டுறத. உன்னை ஓசில் ஏற்றுன மாதிரி நக்கல் தான். இந்த வண்டியில் காசு வேறு கொடுத்து வருவாங்களாடா? கிளம்பு. டேய் மணி, ஃபர்ஸ்ட் சர்வீஸு, இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோ, மறந்துடாத. என்னடா சீனு, எப்படி இருக்கிற? என்ன பெருசா இருந்துட போற? என் மச்சாங்கிட்ட தானே வேலை செய்யற, அதான் முக்கு கடையில் நின்று சோடா குடிச்சிட்டு இருக்கிற. கடைக்காரர சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. நீங்க சொல்றது கரெக்டுங்க. இவ்வளவு வருஷம் வேலை செய்யறேன், ஒரு போனஸ் கிடையாது, ஒரு இன்கிரிமெண்ட் கிடையாது. அந்த ஆசை வேறையா? ஆமா, நீங்க வந்து பீட்டி வண்டியா? ஏண்டா, கார்ல இருந்து இறங்கினே பின்னால நம்பர் பிளேட் பாத்தியா? அதை பார்த்தா அந்த பீட்டி வண்டி மாதிரியா தெரியுது? இல்லையா, வெள்ளை கலர்ல கருப்புல எழுதி இருந்தது. அப்பா தெரிஞ்சுக்க வேணாம், அது சொந்த காருன்னு. என்னங்க அது, இவனுக்கு சொந்த காருக்கும் பீட்டி காரு கூட வித்தியாசம் தெரியல. பாவங்க, அவர் காரே பார்த்ததில்ல, சொந்த காருக்கும் பீட்டி காருக்கும் எப்படிங்க வித்தியாசம் தெரியும்? இப்போ தெரிஞ்சுக்கோ, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டாலேன்னு 7 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். 7 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்து நீங்க வாங்குனீங்களா? கார்ல இருந்து இறங்கின உடனே டிரைவர் பேரை சொல்லி மணி, ஃபர்ஸ்ட் சர்வீஸ், பிரேக் ஆயில், இன்ஜின் எல்லாம் செக் பண்ண சொல்றேன். அதுல இருந்து தெரிஞ்சுக்கோனா அது என் சொந்த காருன்னு. என்னங்க வேணா 7 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வேணும்னா நம்ப மாட்டேங்கிறான். அவர் எங்க 7 லட்சம் ரூபாய் கேஷ பாத்திருக்க போறாரு? 7 லட்சம் கொசுவை தான் பாத்திருப்பாரு. கடைக்காரருக்கு தெரிஞ்சிருக்குது, உன் மரமண்டைக்கு புரியலையே. கடைக்காரர் 4 சந்தன சோப்பு, காஸ்ட்லி டூத் பிரஷ் 3, அப்புறம் காஸ்ட்லி டூத் பேஸ்ட் 2, வேற என்னென்ன காஸ்ட்லி ஐட்டம் இருக்கோ எல்லாம் ஒன்னொன்னு பேக் பண்ணு. ஏங்க ஊரை விட்டே போறீங்களா? முதல்ல ஒரு மனுஷனை பார்த்தோன்னே எடை போட தெரிஞ்சுக்கடா. என்ன பார்த்த உடனே அந்த கடைக்காரன் ஒரு பெரிய மனுஷன் எப்படி எடை போடுறாரு? அதனாலதான் அவர் இந்த கடைக்கு சொந்தக்காரரா இருக்காரு. நீ இந்த கடையில சோடா குடிக்கிற கம்மாத்தான் இருக்கிற. ஏங்க எவ்வளவு ஆச்சு? 140 ரூபாய் ஆச்சுங்க. அவ்வளவுதானா? 150 எடுத்துக்கோ. என்னன்னா சர்வீஸுக்கு விடுற அவசரத்துல பர்ஸ கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு 150 ரூபா இருக்கும். நானும் கிளம்புற அவசரத்துல காசை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால என்னங்க, நாளைக்கு வரும்போது கொடுங்க. இல்ல நீங்க வச்சுங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். நீங்க வச்சுங்க, நாளைக்கு வரும்போது கொடுங்க. இல்ல வேண்டாங்க, இவங்கிட்ட காசு இருந்தா கூட வாங்கி கொடுத்துருவேன். வேண்டாம், நீங்க வச்சுங்க, நாளைக்கு வரும்போது கொடுங்க. அப்படியே நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா 60 ரூபா கொடுத்துருங்களேன். ஏன்னா திருப்பி தரும்போது இந்த சின்ன பீனமா 140 120 ஞாபகம் இருக்காது. 200 ரூபானா முழுசா கொடுத்துருவேன். அதுவும் சரிதான். நாளைக்கு கொடுக்கும்போது நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும். வரடா சீனா. யோ, இதே அவர் கணக்குல வச்சுக்க. அவரும் நீ ஒண்ணா? ஒழுங்கா காசு கொடுத்துருப்பாயா? இந்த கதையில என்கிட்ட வச்சுக்காத. அட பாவி, வரவே வராதுங்கிற 200 ரூபாய் ஈஸியா எடுத்து கொடுக்குற. வருங்க 2 ரூபாய் நம்ப மாட்டேங்கிறியா? இந்த காலை கெட்டு போச்சியா? அண்ணா சாரதிண்ணா, ஒரு நிமிஷம். சாரதிண்ணா. டேய், வாய் நடி பத்தாத, ஏன்டா ஓடி வர? ஏங்க, ஊர் அடிச்சு ஒலையில போறவங்க கையால அடி வாங்கினா, ஒரு அதிர்ஷ்டக்காரன் கையால தானே அடி வாங்கின. அப்ப இன்னொரு அடி வாங்கினா தப்பு இல்லைன்ற. இப்ப எது கூட வர? ஏன்னா அன்னைக்கு தோப்புல சொக்கலிங்க ஐயாவை அந்த மிரட்டுங்களே, எப்படிங்க அது? அது எப்படா உனக்கு தெரியும்? நான் தான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேனே. அந்த தாயம்மா யாருங்க? நான் ஒளிஞ்சிருந்து பார்த்த மாதிரி இவனும் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கான். பி கேர்ஃபுல். சொல்லுங்க, அந்த தாயம்மா யாரு? அந்த பேரு கட்டணும் சொக்கலிங்க ஐயா ஏன் ஆடி போயிட்டாரு? இதெல்லாம் எதுக்குடா நீ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற? ஊர்ல 4 நல்ல விஷயம் நடந்தா தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்காதா? இது ஊர் விஷயம் இல்ல, சொக்கலிங்கத்துடைய பர்சனல் விஷயம். இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. நான் உங்களுக்கு சொந்தக்காரன்டா. நீ எங்க எடுபடி வேலை செய்யற ஏடா கூட, உனக்குலாம் இந்த விஷயம் தெரியணுமா? ஏங்க, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே, எனக்கு தெரிஞ்ச என்ன தப்பு? செருப்பாலே அடிப்பேன். இதோ பாரு, அலாவுதீனுக்கு கிடைச்ச அற்புத விளக்கு மாதிரி எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அந்த தாயம்மா. அதை வச்சுதான் நான் வாழ்க்கையில பெரிய ஆளாக போறேன். அப்படி ஆன உடனே உனக்கு சொல்லி அனுப்புறேன், யூனிஃபார்ம் வாங்கி தரேன், என்கிட்ட வந்து வேலை செய். மாசம் உனக்கு 3000 ரூபாய் சம்பளம். 3000? டெய்லி 100 ரூபாய் பிடிச்சிப்பா. அதுக்கு எங்க ராஜசேகர் ஐயாவே தேவலாம். என்ன பேசினாலும் விட்டு விஷயத்தை கறக்க முடியலையே, எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? இந்தாங்க டெலிஃபோன் பில்லு, கரண்ட் பில்லாம் கட்டியாச்சு. மீதி 21 ரூபா.
ஆ. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறீங்களா? என்ன பண்றது, கும்பகோணத்துல இருந்து எங்க அண்ணன் குடும்பத்தோட வந்துட்டான். அப்படின்னா திடீர்னு உனக்கு ஒரு அண்ணன்? திடீர்னு இல்லைங்க, நான் பிறக்கிறதுக்கு 3 வருஷம் முன்னாடி பிறந்தவன். என்ன யோசிக்கிறீங்க? 2 வருஷம் முன்னாடி ஃபர்னிச்சர் கடை வைக்கணும்னு உங்ககிட்ட வந்தான். நீங்க கூட பேங்க் லோனுக்காக ஷூரிட்டி போட்டீங்களே, அந்த சீர்காழி சுந்தர் தான். அவனா எப்படி இருக்கான்? கடலாம் எப்படி நடக்குது? அவன் பேங்க் லோன் எல்லாம் ஒழுங்கா கட்டுறானா? அவனுக்கு என்னங்க குறைச்சல்? அவனை பார்த்தா வெள்ளையும் சொல்லுமா நல்லா வசதியா இருக்காங்க. எங்க குடும்பத்திலேயே நாரி போனது நான் ஒண்டிதாங்க. தினமும் ஒழுங்கா சோப் போட்டு குளிச்சாதானே நாராம இருக்கிறதுக்கு. சரி, வர வழியில என்ன நடந்துச்சு? நம்ம முத்து பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்காங்க. வேற வேற ஏதாவது நடந்துச்சு? வேற ஏதாவது நடந்திருக்குங்க, வெளில தெரிய மாட்டேங்குது. நீங்க கோவப்பட்டு தான் ஞாபகத்துக்கே வருது. என்ன? அதாங்க உங்க மாப்பிள்ள சாரதி வழியில பார்த்தேன். என்ன சொன்னா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாருங்க. நானும் தாயமா பத்தி துருவி கேட்டேன். கல்லூலி மங்க மாதிரி பதிலே சொல்லாம நிக்கிறாரு. செத்து போன தாயமா வச்சு உனக்கு ஆகுது, தெரிஞ்சுக்க ஏன் ஆசைப்படுற? உங்க மாப்பிள்ள தாயமா பத்தி சொன்னோன்ன சொக்கலிங்க சப்தா நாடி ஒடிங்க போய் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டாருங்க. அதை வச்சு பார்க்கும்போது உங்க மாப்பிள்ள என்ன கேட்டாலும் சொக்கலிங்க அள்ளி கொடுப்பாரு போல இருக்க. கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம், அதுல உனக்கு என்ன நஷ்டம்? அதுல எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைங்க, லாபம் ஏதாவது இருக்குமான்னு பாக்குறேன். என்னடா சொல்ற? அதாங்க உங்க மாப்பிள்ள சொன்னதும் சரி, சொக்கலிங்கம் பயந்ததும் சரி, இது ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தா தாயம்மாவுக்கும் சொக்கலிங்கத்துக்கும் ஏதோ நடந்திருக்குமோன்னு தோணுது. அந்த விஷயம் வெளில தெரிஞ்சா அவர் பெரிய மனுஷன் தோணு கலைஞ்சாலும் கலையலாம்ல. அது சரிதான், அதனால உனக்கு என்ன லாபம்? என்ன லாபமா? அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா என் பங்குக்கு நான் கொஞ்சம் தேர்த்தலாம்ல. உங்க மாப்பிள்ளை தகுதிக்கு மொத்தமா தேத்துனா ஏன் தகுதி கொஞ்சம் சில்லறையா தேத்திக்கலாம்ல. இப்ப கும்பகோணத்துல மழை பெஞ்சா கொடவாசல தூரல் விழுதுல, அந்த மாதிரி. மழை பெஞ்சா நீ சொன்ன சரிதான், ஆனா பாம்பு விழுந்தா கொடவாசல் சேர்ந்துல பஸ்மம் ஆயிடும். இவரும் சம்பளத்தை கூட்டி கொடுக்க மாட்டாரு. நம்மளே சைடு இன்கம்க்கு ஏதாவது பண்ணா அதுக்கும் விட மாட்டேங்கிறாரு. பொறுக்காத. என்னடா முணுமுணுப்பு? ஒன்னும் இல்ல, நான் நல்லா இருக்கணுங்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை அதை பாராட்டினேன். அதோட பாட்டேன். இன்னொரு தடவை பெருந்தன்மை பண்ண நினைச்சேன், சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம், ஜாகிரதை. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், என் கெசட்டர் ஆஃபீஸ் போச்சு கிழிச்சிடுவார். நான் வறுமையான வெட்டி ஆஃபீஸர், இவர் வசதியான வெட்டி ஆஃபீஸர். என்னடா முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை, நீங்கள் திடீர்னு என் சீட்டை கிழிச்சிட்டிங்கன்னா என் குடும்பமே நடுரோட்டுக்கு வந்துடல, அதை நினச்சேன். ஏங்க எதுக்கா இப்படி வெட்டி பேச்சு ஊரும்பலா? அதுவும் ஒரு உதவாக்கரையோட. உருப்படியா வந்து டிஃபன் சாப்பிடுங்க. நான் வெட்டி போயலாமா? இவர் டிஃபன் சாப்பிட மட்டும் ரொம்ப முக்கியமாக்கும். உடனே விலைவாசிலாம் குறைஞ்சு நாடே சமாதானம் ஆயிடுமாக்கும். ஏன் போராத காலம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். யோ என்னங்க புலம்புற? ஒன்னும் இல்லைங்க, நான் சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். இருந்தது, இப்பதான் நாய்க்கு போட்டேன். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். சாப்பிடுங்க. என்னடா இது? பார்த்தா தெரியல, தோசைக்கு தொட்டுக்க போட்டிருக்கேன். தெரியுது, தோசைக்கு மிளகா பொடி போடுவாங்க, சட்னி போடுவாங்க, சாம்பார் போடுவாங்க. நீ என்னடி பொரியல் போட்டிருக்க? கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம இருக்கு. பொருத்தமில்லைன்னு உங்க வாயாலேயே சொல்ல வைக்கதா இதை நான் போட்டேன். இருங்க சட்னி கொண்டு வரேன்.
சாப்பிடுங்க. தோசைக்கு பொரியல் பொருத்தம் இல்லைன்னு தெரிஞ்சதும் உடனே அதை தள்ளி விட்டுட்டீங்க. அந்த உதவாக்கற சீனு உங்களுக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்ல. அது தெரிஞ்சும் அவன் கூட குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. அது தப்புன்னு உங்களுக்கு தெரியல? சரிதான். சின்ன பிள்ளைங்க அங்க ஓடி இங்க ஓடி கடைசியில தாச்சியை பிடிச்ச மாதிரி நீ உன் பாயிண்டியை பிடிச்சிட்டேக்கும். அவன் உதவாக்கறதான். அது தெரிஞ்சுதான் அவனை வேலைக்கு வச்சிருக்கேன். என்ன பாக்குற? நான் ஊர்ல பெரிய மனுஷன்டி, அந்தஸ்து உள்ளவன். தினமும் 4 தடவை எனக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு தான் அவனை என்கிட்ட வேலைக்கு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ தண்டனை அனுபவிக்கிற மாதிரி யார் மேலேயோ காட்ட வேண்டிய கோபத்தை நான் இவன் மேல காட்டுவேன். அதை அவன் பொறுத்துப்பான். அதனாலதான் அவனுக்கு சம்பளம் கொடுத்து என்கிட்ட வேலைக்கு வச்சிருக்கேன். அது என் இஷ்டம். சரி, அது உங்க இஷ்டம். ஆனா அவன் தாயம்மான்னு ஒருத்தி பத்தி சொன்னானே, அவ யாருங்க? அவனை தான் உதவாக்குறேன்னு சொல்றல்ல, அப்புறம் ஏன் உளறத பத்தி கேட்கிற? அவ பேரை கேட்டதும் எங்க அண்ணல பயப்படுறதா சொன்னா, அதான் கேட்டேன். தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடோன்னு சொல்லுவாங்களே, அது இதான் போல இருக்கு. அங்க அண்ணன் பயப்படுறான்னதும் இங்க தங்கச்சி அப்படியே உருகுறா. பேச்ச மாத்தாதீங்க. அந்த தாயம்மா யாரு? அவளை பார்த்ததும் எங்க அண்ணன் எதுக்கு பயப்படணும்? யாருக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாளா மறைச்சு மக்கி மண்ணோட மண்ணா போன இந்த பேரு இப்போ அவவாயாலேயே யாருன்னு என்ன கேட்க வைக்குது. இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்? நீங்க யோசிக்கிறத பார்த்தா உங்களுக்கும் அந்த தாயம்மாவை தெரியும் போல இருக்கு. யார் அந்த தாயம்மா? தயவு செஞ்சு சொல்லுங்க. யாருக்கிட்ட தெரியும்? உன் அண்ணன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கற? சரிங்க, அவ யாருன்னு நீங்க சொல்லலனாலும் பரவாயில்ல. ஆனா அவ பேரை கேட்டதும் எங்க அண்ணன் எதுக்கு பயப்படணும்? அவளுக்கும் எங்க அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? அதை மட்டும் சொல்லுங்க. இத பாரு, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு உங்க அண்ணன் 1000 தப்பு பண்ணியிருக்கான். அதுல ஒரு தப்பு தான் இந்த தாயம்மா. இப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. அதனால இந்த காதல வாங்கினது அந்த காதல விட்டுட்டு போய் நிம்மதியா உன் வேலையை நீ பார். அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. புரியுதா? அம்மா சிவா, எந்திருப்பா, எந்திரு. மல்லிகா, தண்ணி மூடு. என்னப்பா இது? நான் சாதாரண மனுஷி, என் காலில் ஏன் விழுற? என்னால சாமியை பார்க்க முடியலம்மா, உங்களை தான் பார்க்க முடியுது. அதுக்காக நான் சாமி ஆயிர முடியுமா? எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீங்க என்ன படிக்க வச்சதோட நிறுத்தல, டாக்டராவே ஆக்கிரு. அதுவும் அம்மா அப்பா யாருன்னே தெரியாது என்ன, எந்த பந்தம் இல்லாத நீங்க டாக்டர் ஆக்கிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தாம்மா தெய்வம். ஏன்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? டாக்டர் ஆகணுங்கிறது உன் விதி. அதுக்கு நான் காரணமா இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கு ஏன்பா கடவுள் அது எதுன்னு சொல்ற? இதுதாம்மா பெருந்தன்மை, எல்லாருக்கும் வராத பெருந்தன்மை. நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமையை கூட ஏத்துக்க விரும்பாத ஈகோ இல்லாத பெருந்தன்மை. இதனால்தாம்மா நான் உங்களை தெய்வம்னு சொன்னேன். அது சரிப்பா, நீ டாக்டர் ஆகிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியே. அந்த சோமசுந்தரம் எல்லாத்தையும் உளறிட்டானா? ஆமாம்மா, கொஞ்சம் காலம் கடந்து சொல்லிட்டாரு. அந்த பாவி பையன்கிட்ட நான் சொல்லவே வேண்டான்னு சொன்னேன். அவன் அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல இருக்கு. அவரா சொல்லலாமா, சொல்லும்படியான சூழ்நிலை அமைஞ்சது, அதனால சொல்லிட்டாரு. ஏம்மா, நான் தெரியாம தான் கேட்குறேன். இது நான் தெரிஞ்சுக்கிறதுல என்னம்மா தப்பு? தப்புதான்ப்பா. இப்போ பாரு, தேவையில்லாமல் என்னை பெருமைப்படுத்துகிற. நான் இல்லைன்னாலும் யாராவது உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா உனக்கு சின்ன வயசில் படிப்பில் இருந்த ஆர்வம் அப்படி.
ஆர்வம் உள்ள எல்லாருக்குமே இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா இந்த உலகத்துல ஏமாற்றங்க வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிருக்கும். அம்மா, உங்க மாதிரி இயற்கை சுபாவமும் பெரிய மனசு இருக்கிற சிலரால தான் என்ன மாதிரி அனாதையா இருக்கிற சிலருக்கு ஒரு கௌரவமே கிடைக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா, என்ன பெத்தவங்க என்ன அனாதையாக்கி அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா நீங்க என்ன ஒரு டாக்டர் ஆக்கி புனிதப்படுத்திட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பெத்தவங்களை விட நீங்க தமா உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறப்பா. ஒன்று மட்டும் உறுதியா சொல்றேன், பெத்தவங்க இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. உன்னையும் உன் குணத்தையும் வச்சு பார்க்கும்போது உன்னை பெத்தவங்க புனிதமானவங்களாத்தான் இருப்பாங்க. ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை உன்னை அனாதை ஆக்கியிருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உன்னை தேடித்தான் வருவாங்க, இது நிச்சயம். அவங்க தேடி வரும்போது வரட்டுமா, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனா இனிமே நீங்க இங்க தனியா இருக்க கூடாது, என் கூட தான் இருக்கணுமா. ஏமா சிரிக்கிறீங்க? நான் தனியாத்தான் பிறந்தேன், தனியாத்தான் வாழ்ந்தேன், தனியாத்தான் போக போறேன். இதுதான் என் விதி. உண்மையிலேயே நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா நான் ஒன்று கேட்பேன், நீ செய்வியா? சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் செய்றேன். இந்த உலகத்துல யாரும் எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, அதுவும் ஒரு உயிரை அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்படி அந்த உயிரை அலட்சியப்படுத்தினா அதுக்கு பக்கத்துணையா இருப்பியா நீ? சத்தியமா இருப்பேம்மா. அது போதும்பா. நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த நப்பாசை, அதை விட்டுரு. நான் தான் உன் மனசுலயே இருக்கிறேனே, அதுக்கப்புறம் எதுக்கு பக்கத்தில்? 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வேற, 4 பேரை நல்லா இருக்க வைக்கிறது வேற. நீ 4 பேரை நல்லா இருக்க வைக்க பிறந்தவன், நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாப்பா நல்லபடியா. போயிட்டு வரேன்.